அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்தாயே சுபாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. உரித்தாயே சுபாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை கனிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம்.
கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக ஜீவன் தந்த தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக ஜீவன் தந்த தேவனுக்காக ஏதாவதொன்றை செய்ய என் மனம் துடிக்குது ஏதாவதொன்றை செய்ய என் மனம் துடிக்குது. நாங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் கர்த்தர். வியாதிகள், வறுமைகள், கடன் பாரங்கள் இதிலிருந்தெல்லாம் எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வந்த இயேசு இந்த மக்களுக்கும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார்கள். என்னென்ன நிலையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. பாவத்தில் வாழ்வார்கள் சொன்னால் பாவ வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். கடன் பாரங்கள் அல்லது வேறு ஏதேனும் வறுமைகள், வியாதிகள், பலவீனங்கள், குடும்பங்கள் சமாதான குறைவில் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த குடும்பங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக கர்த்தர் இந்த மக்களை நேசிக்கிறவராக இருக்கிறபடினாலே அவர்களையும் ஆண்டவரை நேசித்து அவர்களுடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுத்து உம்முடையவர்களாய் அவர்களை மாற என் ஆண்டவர் கிருபை செய்கிறார்கள். கிராமம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட, பாதுகாக்கப்பட, எந்த விதமான வாதிகள் பொல்லாப்புகள் நேரிடாது என்று வசனத்தில் வாசிக்கிறபடி எந்த வாதிகளும் பொல்லாப்புகளும் இந்த கிராமத்தில் வராதபடி கர்த்தர் வேலை எடுத்துக் கொள்ளும். கைச்சிற வேலைகள், மிருக ஜீவன்கள், விவசாயங்கள், வேறு எந்த வேலைகள் பணிகள் செய்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வதித்து தர தாழ்த்துகிறோம். பணி நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொடர்ந்து மறுபடியும் இந்த கிராமத்தை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம். சமாதானம், சந்தோஷம், சௌக்கியம் நாமத்தினால பெருகட்டும். எல்லா மகிமை இயேசுவுக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவர் கரத்தின் செய்கைகள் நினைக்கும் போது ஏதாவதொன்றை செய்ய என் மனம் துடிக்குது. எல்லா சூழலும் அனுமதித்ததற்காக நன்றியானவர். ஒருவேளை சென்ற இடங்களிலே மக்கள் விரும்பி கேட்காவிட்டாலும் வசனத்தை மாற்றி அந்த பகுதியில் விட்டு வந்திருக்கிறோம். அது வெறுமையான இடத்திலே ஆகவே நாங்கள் விளைவித்து வந்த வசனம் ஏறெடுத்த விண்ணப்பங்கள் அது உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற அப்படின்னாலே ஆண்டவர் இது நிமித்தமாக நல்ல ஒரு அறுவடை ஆகக்கூடியார். அதை சென்று வந்த இடத்துல ஆரம்பிக்கும் தேசமெல்லாம் சொந்தமாக்குவேன் சொன்னாங்க. எந்தெந்த இடத்துலலாம் இந்த காலம் பட்டதோ அந்த இடத்தெல்லாம் ஆண்டவர் உமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடியார். காரண ஆத்துமாக்களை ஆண்டவர் அறுவடை செய்யக்கூடியார் கொடுத்து சொல்லிக்கிறார். அதற்கு மிகி கொஞ்சம் சொல்லப்படுகிற பணிக்காக ஊழியத்துக்காக முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறார்கள். இன்னொரு சுவிசேஷப்படுகிறார்கள். உற்சாகமாக நல்ல விரிவுபடுத்தி செய்ய கற்ற வேண்டிய சூழ்நிலைகளின் வசதிகளையும் ஞானத்தையும் தரப்படியாக சொல்லிக்கிறோம். அதை தொடர்ந்து பெற்ற சிறு பிள்ளைகள், பாலிமர்கள், மூப்பர்கள், தாய்மார்கள், சகோதரிமார்கள், சபை கமிட்டியினர், ஊழியர்கள் எல்லாருக்கும் சரி எல்லாரையும் கற்றுடைய பரிசுத்தகர காரணம் திரும்பியும் சமாதானப்படுகிறார்கள். படக்காட்சி ஊழியத்தில் ஆசீர்வதிக்கிறாங்க. அதன் மூலமாக இன்னும் நாங்கள் அநேக வாய்ப்புகள் பெற்றுக்கொள்ள அனுமதிச்சோம். காட்சி ஒப்புகளுக்கு சொல்லிக்கிறோம். மகிமையிலேயே நாங்களுக்கு பேசுகிற நாமத்தில் சொல்லிக்கிறோம். நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவின் தேவனாலும் பரிசுத்த ஆவியும் நாம் விசேஷமாக நம்ம கடந்து சென்ற சுவிசேஷம் அறிவித்த பகுதியிலே கேட்க அங்கு இருக்க குடும்பங்கள் எல்லா மக்களோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போ வாரியன்னா அப்பதாய் ஓசித்து காலத்தியோ இப்போ மனதாய்
போற்றியோம்